முத்துக்குமரன் உண்மையாகவே அவர் நிறைய பேசினாலும், நிறைய விஷயங்கள பேசிக்கிட்டே இருந்தாலுமே, அவரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான். முதலாளியா அதாவது மேனேஜரா இருக்கும்போதும் சரி, இந்த பக்கம் வந்து தொழிலாளியா இருக்கும்போதும் சரி, அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி, அந்த பிளேக்கு ஏத்த மாரி தன்னை எப்படி அர்ப்பணிச்சுக்கணுமோ, அந்த டாஸ்க்க ஸ்பாயில் பண்ணாம எந்த அளவுக்கு விளையாடணுமோ, எந்த அளவுக்கு அதில வந்து உள்வாங்கி மத்தவங்கள வந்து அரவணைக்கணுமோ, எல்லாத்தையுமே பண்ணி, அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்றாரு. அதனால முத்துக்குமரன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான். அதில வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாரி ஜாக்லின் இந்த 10 வாரத்தில வந்து பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த 10 வாரத்தில கடந்துட்டோம். இந்த 10 வாரத்தில யார் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மரா தெரியுறாங்க அப்படிங்கும்போது, ஜாக்லின் மேல நமக்கு நெறைய விமர்சனங்கள் இருக்கு. நெறைய குற்றச்சாட்டுகள். அத தாண்டி 10 வாரமும் ஒருத்தவங்க நாமினேட் ஆகுறாங்க. நாமினேட் ஆயி சேவ் ஆயிட்டே வராங்க அப்படின்னா, அப்ப ஏதோ ஒண்ணு உள்ள பண்றாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஏதோ ஒண்ணு முயற்சி பண்றாங்க. அவங்களுடைய அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள வந்து அவங்க முன்னெடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அதனால ஜாக்லின் பெஸ்ட் பெர்ஃபார்மர். கண்டிப்பா